ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சம்மந்தி தான் பார்க்க போகிறோம். இது துவையல், சம்பால் எல்லான்ட்டு பல மாதிரி சொல்லுவாங்க. கேரளா ஸ்டைலில் சம்மந்தின்னு சொல்லுவாங்க, எங்கள் ஊர் ஸ்டைலில் சம்பால்னு சொல்லுவாங்க. இதை நம்ம இட்லி, தோசை, தயிர் சோறு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இது மாங்காய். நான் இந்த மாங்காவை ஒரு ஒட்டு மாங்காய் எடுத்து பாதி மாங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன மாங்காயில் தேங்காய் கொஞ்சம் எடுத்து அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன இஞ்சி பீஸ் எடுத்து அதையும் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நம்ம எல்லாத்தையும் சேர்த்து இதில் இப்போ நம்ம புதினா சேர்த்துக்கிறோம். இதை புதினா ஒரு கைப்பிடி அளவு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த சம்மந்திக்கு நம்ம இப்போ புளி சேர்க்க போகிறதில்ல. புளிக்கு பதிலாக தான் நம்ம மாங்காய் சேர்க்குறோம். தேங்காய் ஃபஸ்ட்டு போட்டு அதுக்கு மேலே நம்ம மாங்காய் போடணும். தேங்காய் ஹார்டாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு தேங்காய் சேர்த்துக்கணும், அப்புறம் மாங்காய் போடணும். இஞ்சி, இப்போ பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்க்கணும். புதினாவும் அதுலேயே சேர்த்துக்கணும். நம்ம இப்போ எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும். அரைச்சிட்டு இந்த அளவு இருக்கும். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கணும். வெங்காயம் சேர்த்து உப்பு சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கிட்டு இதை நம்ம இப்போ இதையும் நைஸாக நல்லா அரைக்கிறோம். தண்ணி அவ்வளோவா சேர்க்க வேணாம், அதில் உள்ள தண்ணியே போதும். நீங்கள் பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ சூப்பர் டேஸ்டான நல்லா ஹெல்த்தியான நம்மளுக்கு சம்மந்தி ரெடி ஆகிடுச்சு. இது நம்மளுக்கு நல்லா காரம் இல்லாத புளிப்பு இல்லாத நம்ம குழம்பு செஞ்சுருந்தோம்னாக்கா அதுக்கு தொட்டு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் செஞ்சு சாப்பிட்டேன். சோத்துல விட்டையும் சாப்பிட்லாம். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.